Who's Barney and what is he doing currently? பரணி யார் அப்படின்னா இண்டஸ்ட்ரிக்கில் வந்து 3 years ஆயிடுச்சு. 23ல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேர்ட்ஸ்லாம் வந்து அவ்வளோ பெரிய இது கிடையாது. கைலாஷ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.5 years முன்னாடி பார்த்தீங்கன்னா நார்மல் கோடர்னு சொல்லுவேன். இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா ஆட்ஜூன் ஒரு ஏஜென்சி ரன் பண்ணிட்டு இருக்கேன். அது ஏஜென்சியாக நம்ம பொசிஷன் பண்ணும்போது சார்ஜஸ் சொல்லுவோம், அதில் வந்து ஒரு 20% ஃப்ரீலான்சர் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த ஒரு விஷயம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க இந்த 2 yearsல? ஒரு ஃபவுண்டர்னா 30s தான் இருக்கணுமா? ஜென்சிலாம் வந்து ஒரு ஏஜென்சி ஃபவுண்டர்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்களா? எவ்வளோ ஏஜ் பாங்க அப்படின்னு 22 அப்படின்னு அங்கேயே முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு வந்து அது ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணுறது பெரிய மணி, நமக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது பெரிய மணி கிடையாது. ஏன் வந்து அந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அவங்க வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, மார்க்கெட்டிங் டிஜிட்டலில் வரும்போது ஏன் பண்ண மாட்டுறாங்கன்னா, அப்போ நான் 4000 ரூபாய்க்கு 40 கிளைண்ட் எடுத்து நான் ரன் பண்ணுறது எப்படி? ஸோ அதுதான் பரணி. அப்படி தான் வந்து கிளைண்ட்டையுமே பார்க்குறோம். எனி ஸ்கேம்ஸ் உங்களுக்கு ஆயிருக்கா? ஆனால் ஸ்ட்ராட்டஜி வாங்கிட்டு போயிட்டு அவங்க ஒரு ஃப்ரீலான்சர்கிட்ட கொடுத்தோம், டிசைன் ஒன்று பண்ணி சென்ட் பண்ணோம். அப்ரப்டாக டேரெக்டாக வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நாட் லுக்கிங் குட். டேரெக்டாக சொல்லிட்டாங்க இதெல்லாம் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு டேரெக்டாக கேட்டாங்க. நான் நெகோஷியபிள் டைமிங்கில் ஒரு என்டர்பிரனருக்கு கண்டிப்பாக டெய்லி லேர்னிங் அப்படின்றது ஒன்று இருக்கணும். ஹாய் காய்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா பரணி மார்க்கெட்டர். ஸோ ஆப்போசிட்டில் உட்காந்துருக்க பர்சன் வந்து கைலாஷ், மிஸ்டர் கைலாஷ் வெப் டெவலப்பர். ஓகே, எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க அந்த ஒரு லாஸ்ட் 2.5 yearsஸாக இருக்க எக்ஸ்பீரியன்ஸை தான் ஜஸ்ட் ஷேர் பண்ண போகிறோம். நான் வந்து இந்த பாட்காஸ்ட் எதுக்காக மெயினாக எடுக்கிறோம் அப்படின்னா, இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம், ஏஜென்சி ரன் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஃபேன்சி வேர்ட்ஸ்லாம் கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ அதை ஜஸ்ட் நாங்கள் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது உங்களுக்கு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு ஏஜென்சியில் ஒரு ஃப்ரீலான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு ஏஜென்சியாக அதை மூவ் பண்ணணும், இல்லைனா உங்களோட ஸ்கேல் பண்ணணும், ஏஐ அப்டேட்லாம் எப்படி போயிட்டுருக்கு, வெப் டெவலப்மெண்ட் எப்படிலாம் மாறிட்டுருக்கு, மார்க்கெட் எவ்வளோ ஷிஃப்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது பற்றினா எங்களோட ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாக் தான். வாங்க பாட்காஸ்ட்டில் போகலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்களை பற்றி சொல்லுங்கள். கைலாஷ் ப்ரோ எனக்கு தெரியும். ஸோ வியூவர்ஸ்க்கு சொல்லுங்கள், நீங்கள் யார், கைலாஷ் யார்? ஸோ கைலாஷ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.5 years முன்னாடி பார்த்தீங்கன்னா நார்மல் கோடர்னு சொல்லுவேன். ஓகே. பட் ஆஃப்டர் 2.5 years இப்போது நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா ஆட்ஜூன் ஒரு ஏஜென்சி ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. சைட் பை சைடு ஐம் ஆல்சோ கோடர், ஓகே, வெப் டெவலப்பர் அண்ட் ஆல்சோ சாஸ்லேயும் கொஞ்சம் நாலேஜ் இருக்குது. ஓகே. பட் ஸ்டில் கரெக்டாக பொசிஷன் பண்ணோம்னா இட் கேன் பி கால்ட் ஃபவுண்டர் ஆஃப் ஆட்ஜூ. இப்போ கரண்ட்லி ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. வெப் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ஃபோக்கஸ்ட், பட் வி ஆல்சோ கவர் அதர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ். இங்கே 2.2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு? இனிஷியல் டேஸில் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ண அந்த விஷயமாகட்டும், இல்லை இப்போ அது எப்படி இருக்குது? ஏன்னா ஏஐ அப்டேட்லாம் வந்திருக்கு அப்படிங்கும்போது இப்போ மெயின்லி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது வெப் டெவலப்மெண்ட் தான். அந்த கோடில் பண்ணிட்டு இருந்த ஒரு வெப்சைட்டு இன்னைக்கு நிறைய ஏஐ டூலாக இருக்குது. இந்த டூலை வச்சே வந்து நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் உங்ககிட்ட ப்ரைஸிங்கில் விளையாடுவாங்க. கரெக்டாக அது ஏஜென்சியாக நம்ம பொசிஷன் பண்ணும்போது ஒரு சம் சார்ஜஸ் சொல்லுவோம், அதில் வந்து ஒரு 20% ஃப்ரீலான்சர் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த ஒரு விஷயம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க இந்த 2 yearsல? ஸோ நானும் ஆக்சுவலாக வந்து ஒரு ஃப்ரீலான்சராக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. பேக் இன் 2023 என் காலேஜ் முடிக்கும் போது ஃப்ரீலான்சராக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃப்ரீலான்ஸ் தான் ஒரு 1 year பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஆட்ஜூலாம் ஆல் கம்ஸ் இன் 2025. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ரீலான்ஸ் வெப் டெவலப்பருக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டர் தான். ஓகே. வீடியோ எடிட்டிங் உங்களுக்கும் தெரியும், ஒர்க் பண்ணியிருக்கோம். இன்ட்ரடியூஸ் ஆனதும் வீடியோ எடிட்டிங்கில் தான். கரெக்ட். ஆஃப்டர் தட் தான் நம்ம என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னா, வெப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நார்மலாக வந்து தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஐடி படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதால தெரிஞ்சவங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. ரொம்ப பெரிய சார்ஜஸ்லாம் இல்லை, லைக் 3K 4K அந்த மாதிரி. 2 years முன்னாடி, 2 years பேக் 2023 எண்ட் அண்ட் 2024 ஸ்டார்ட்ல. ஓகே. ஓகே. 2022 எண்டில் தான் ChatGPT லான்ச் ஆகுது. நான் ஒரு 2K 3K அந்த ரேஞ்சில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெஃபரன்ஸும் ஸ்டாப் ஆகிடுது. ஆல்சோ நான் வந்து ஒரு ஃபுல் டைம் வெப் டெவலப்பரோ இல்லை, நான் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், அவ்வளோதான். அந்த ஒரு ஸ்டேஜில் தான் இருந்தேன். ஸோ தட் என்னை ட்ரஸ்ட் பண்ணி யாரும் ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை நானே போய் ரீச் அவுட் பண்ணுறதுக்காகட்டும் டைம் இல்லை. அந்த டைமில் தான் கரெக்டாக கோவிட்லாம் முடிஞ்சு நாங்கள் வந்து காலேஜ் என்டர் ஆகி அந்த டைமில் கொஞ்சம் ஸ்டடீஸும் ஃபோக்கஸ் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நான் வெப் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே வருவேன் அப்படின்ற ஐடியாவே இல்லாமல் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஆஃப்டர் தட் காலேஜ் முடியுது 24ல். காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம்
இறங்குறேன் ஃப்ரீலான்ஸாக. வெப் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும். வெப் டெவலப்மெண்ட் 2-3 months பண்ணிகிட்டு இருக்கேன். 2-3 ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்துச்சு. அதுலேயும் பெருசாக ரெவென்யூ பார்க்கல. வீட்டிலேருந்து ப்ரெஷர், வேலைக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லேயும் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஏதாச்சும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன் அந்த டைமில். ஓகே. ஸோ பெரிய ஃபேன்சி டூல்ஸ்லாம் கிடையாது, கேப்கட் தான் நமக்கு எப்பயுமே எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், நமக்கு கேன்வா அவ்வளோதான். கேன்வாவாக இருக்கட்டும், கேப்கட்டாக இருக்கட்டும், ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணி கேப்கட்டில் தான் ஆரம்பித்தேன். கேப்கட் பிசியில் தான், மொபைல் ஆரம்பிக்கல. என்கிட்ட ஒரு பிசி இருந்துச்சு, ஸோ கேப்கட் பிசிலே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் ப்ரீமியர் ப்ரோவில் எடிட் பண்ணியிருக்கேன், பட் நல்ல ஒரு குட் அனிமேஷன்ஸாக இருக்கட்டும், அதாக இருக்கட்டும், அது பண்ண முடியல அந்த டைமில், எனக்கு லேர்ன் பண்ண முடியல. ஸோ இன்கம் தான் எனக்கு அந்த டைம் மெயினாக இருந்துச்சு. ஸோ இறங்கியாச்சு. ஒரு ரீலுக்கு ரொம்ப லீஸ்ட்டாக 150-200 வாங்கியிருக்கேன். அந்த லெவலில் தான் ஸ்டார்ட் பண்ணது. அப்படியே 24 end வருது. 24 endல வந்து எனக்கும் வந்து தோணிடுச்சு, இது மாதிரி நம்ம வெறும் எடிட்டிங் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம், ஃபுல்ல ப்ரெஷர். கரெக்டாக கூட நான் கனெக்ட் ஆனேன். ஆமாம், கனெக்ட் ஆகிறீங்க கரெக்டாக. அந்த டைமில் ஃபுல் ப்ரெஷர் நம்ம மேலே இருக்குது. அது இல்லாமல் என்னோட சேர்ந்து ஒரு 2-3 members ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்குள்ளே. ஸோ அந்த டைமில் வந்து ஓகே, வை நாட் வி மூவ் டு அன் ஏஜென்சி, அந்த மாடலுக்கு மூவ் ஆகலாங்க. ஃபேன்சி இன்கம்லாம் பண்ணல அந்த டைமில். சீரியஸாக வந்து சொல்லணும்னா சர்வைவல் மட்டும்தான் அந்த டைமில். பட் சோலோவாக பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஓகே, வை நாட் வி மூவ் டு அன் ஏஜென்சி அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணது ஆட்ஸு. ஸோ இதுதான் ஆட்ஸு ஸ்டார்டிங் ஸ்டோரி. அண்ட் ஆஃப்டர் தட் நல்லா போயிட்டுருக்கு இப்போ. ஓகே, ஸோ என்னை பற்றி தெரிஞ்சிச்சு ப்ரோ. உங்களை பற்றி, ஹூஸ் பரணி அண்ட் வாட் இஸ் ஹி டூயிங் கரண்ட்லி? பரணி யார் அப்படின்னா, இண்டஸ்ட்ரிக்கில் வந்து 3 years ஆகிடுச்சு. மார்க்கெட்டிங் தான் பிடிச்சி வந்தேன் ஆல்சோ. ஆனால் நான் மார்க்கெட்டிங்குள்ளே வரதுக்கு முன்னாடி ஒரு 2 months வந்து நான் கோட் பண்ணணும் அப்படின்லாம் நினச்சேன். ட்ரை பண்ணேன். சரி, ஓகே, நமக்கு வந்து செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் ஷிஃப்ட் ஆனேன். இப்போ இருக்க மாதிரியான ட்ரெண்ட் அப்போ இல்லை. 23ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேர்ட்ஸ்லாம் வந்து அவ்வளோ பெரிய இது கிடையாது. ஒரு எங்கேயோச்சும் ஒரு சில இடத்துல தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போவே நான் பேசிக்கலி வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட், ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்றனால சரி, நமக்கு மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் இதுதான் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டு, அதுவே பண்ணலாம் அப்படின்றதுக்காக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணி நம்ம பண்ணோம். பரணியோட ஐடியாலஜி எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்பயுமே வந்து குவான்டிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுறத விட குவாலிட்டியில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். 20 client, 30 client, 40 client ஒர்க் பண்ணுறத விட ஒரு கிளைண்ட் கூட ஒர்க் பண்ணாலும் என்னோட டீசன்ட் இந்த 10 client கிட்ட என்ன இன்கம் என்னால் வாங்க முடியுமோ அதை நான் ஒரு client கூட ஒர்க் பண்ணுவேன். நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க இந்த வெப் டெவலப்மெண்ட் பற்றி பேசும்போது ஏஐ டூல்லாம் வந்துடுச்சு, அதனால வந்து பிஸ்னஸ் பாதிக்குது அப்படின்னு. நான் அதே மாதிரி ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணுறதுலையோ இல்லைனா வந்து வேறு ஏதாச்சும் டூல் வருதுலையோ என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து அடிக்கடி கேட்பார். இப்போ ஆண்ட்ராய்டு அப்டேட்லாம் வந்தப்போ அவர் கேட்பார், ஒரு வேளை வந்து ஃப்யூச்சரில் வந்து ஃபேஸ்புக் ஆடே வந்து வித் 1 buttonல ரன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உன் ஃபீல்டு தான் காலி தானே, நீ என்ன பண்ணுவ, அப்போ உனக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல அப்படின்னு கேட்பாரு. ஆக்சுவலாக அது வரப்போகுது 2028-29ல அந்த மாதிரி ஆப்ஷன் வரப்போகுது. நான் அப்போ அவர்கிட்ட சொன்னது ஒரே விஷயம் தான், டூல் என்னைக்கு வேணால் மாறும், ஜஸ்ட் டூல். ஃபேஸ்புக்கோ இல்லை கூகுள் ஆட்ஸோ லிங்க்டின் ஆட்ஸோ அது டூல் தான். டூலை 2 month 3 monthல யார் வேணால் மாஸ்டர் ஆகிடலாம். எனக்கு பிடிச்சது மார்க்கெட்டிங். நம்ம டூலை பார்க்காம அதுக்காக பண்ண ஸ்ட்ராட்டஜியை பார்க்கணும். ஸோ அதனால தான் மார்க்கெட்டிங்குள்ளே வந்தோம். இன்றைக்கி ஃபேஸ்புக் ஆடு தாண்டி ஏஐ ஆட்டோமேஷன், ஏஐ ஏஜென்ட் டூலு. ஆனால் ஏஜென்சி நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். பாஸ்ட் ஒரு 4 to 5 months முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணும்போது மீடியா ஏஜென்சியாக ஸ்டார்ட் பண்ணோம். ஃபார் நவ் அப்படி இருக்குமான்னு கேட்டால் இல்லை, வி ஷிஃப்ட் ஃபாஸ்ட்லி ஏஐ ஏஜென்சியாக ஷிஃப்ட் பண்ணுறோம். ஏன்னா மார்க்கெட் டிமாண்ட் இருக்கிறத தாண்டி என்னோடய இன்ட்ரெஸ்ட் அண்டு அதுதான் நெக்ஸ்ட் மூவ் அப்படின்றதுக்காக ஏஐ ஏஜென்சியாக ஷிஃப்ட் ஆகிட்டுருக்கோம். அதுக்காக நான் மார்க்கெட்டிங்கை விட்டுட்டேன் அப்படின்னான்னு கேட்டால் இல்லை, நான் மீடியா ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணும் போதுமே அங்கேயுமே என்னோடய மார்க்கெட்டிங் இன்வால்வ் ஆகாமல் அந்த ஒரு கிளைண்ட்ஸ்க்கான ப்ராஜெக்ட் மூவ் ஆகாது. ஏன்னா நாங்கள் சோஷியல் மீடியாவுக்காக ஒரு கிளைண்ட்ஸ் கிட்ட போய் பேசணும்னா நான் அங்கே ஆஸ் அ மார்க்கெட்டராக தான் யோசிச்சு பார்ப்பேன். நான் கண்டென்ட் ரைட்டராகவோ இல்லைனா வந்து அந்த பிஸ்னஸோட ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் யோசிக்க மாட்டேன். என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்தாங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் டேர்மில் அந்த சர்வீஸ் எப்படி ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் யோசித்து அப்படி தான் பண்ணுவோம். இன்றைக்கி ஏஐ ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுவுமே டு ஹெல்ப் மார்க்கெட்டிங். ஓகே, ஆல்ரெடி ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஏஐ சீக்கிரமாக அடாப்ட் பண்ண முடியாது. ஏஐக்காக தனியாக ஒரு டீம் ஹையர் பண்ண முடியாது. ஏஐக்காக ஒரு சொல்யூஷன்ஸ்க்காக வேற ஒரு அவுட்ரீச் போகிற மாதிரி இருக்குது. அவங்ககிட்டையும் ப்ராப்பரான ஒரு ஏஐ சொல்யூஷன்ஸ் இல்லை. ஸோ இப்போ வி ஒன்லி ஃபோக்கஸ் ஆன்
ஏஐ அப்படின்றது தான் இருக்குது. நெக்ஸ்ட் 3 to 6 மந்த்தில் அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே வரும். சூப்பர். ஸோ நீங்கள் வந்து ஏஐ அண்ட் சாஸ் மார்க்கெட்டிங் எல்லாமே கொஞ்சம் சேர்த்து பேசுகிறீங்க. சாஸ் ஒரு சைடில் இருந்தாலும் ஏஐ வித் மார்க்கெட்டிங் அப்படின்றது தான் மெயினாக நீங்கள் பேசுகிறீங்க. மார்க்கெட்டிங் வித் ஏஐ அதுதான் கரெக்டாக. மார்க்கெட்டிங் வித் ஏஐ. இப்போது மார்க்கெட்டிங் வித் ஏஐ, மார்க்கெட்டிங் வித்தவுட் ஏஐ என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து பார்க்குறீங்க? உங்களுக்கு ஏஐ மோஸ்ட்லி ஏஐனாலே அது ஒன்று தான். ஒன்று டைம் சேவ் பண்ணும், இல்லை மணி சேவ் பண்ணும். இது மார்க்கெட்டிங் வைஸில் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ண முடியும். எதுனாலும் சரி. இப்போ நான் போய் ஒரு ஃபேஸ்புக்கு ஒரு காப்பி எடுக்கிறேன் அப்படின்னா 3 to 4 இயர்ஸ் பேக் முன்னாடிலாம் இருந்தது அப்படின்னா அதுக்காக ஒரு கண்டென்ட் ரைட்டர் வேணும், காப்பி ரைட்டர் வேணும், இந்த ஸ்கிரிப்ட் இப்படி தான் இருக்கணும், இந்த வீடியோ இப்படி தான் வரணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு 2-3 days ப்ராசஸ் ஆகும். இப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதுக்கும் டூல் இருக்குது. ஓகே, என்னோட ஒன்றாவது கிளைண்ட் என்னை அட்ரஸ் பண்ணுறதே வந்து இதுக்கு ஏதாவது டூல் வச்சுருப்பல, அதை சொல்லு, எனக்கு தலைவலிக்குது, இதுக்கு ஏதாவது டூல் வச்சுருப்பல, நீ தான் டூல்னு சொல்லுவல அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு டூல் இருக்குது. அந்த டூலை ஆக்சஸ் பண்ண தெரிஞ்சால் போதும். இன்றைக்கி மார்க்கெட்டிங் எப்படி ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஏஐயை பொறுத்த வரைக்கும் நம்ம அதில் நம்ம அடாப்ட் ஆகலை அப்படின்னா நம்ம ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் தான் பண்ணிகிட்டு இருப்போம். டிஜிட்டலாக பண்ணாலும் நம்ம இன்னும் ட்ரெடிஷ்னலாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஸ்மார்ட்டாக யோசிக்கணும், ஸ்மார்ட்டாக பண்ணணும் அப்படின்னா அது இன்றைக்கி ஏஐயில் கொடுத்தா எனக்கு கிடைக்குது அப்படின்னா அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நான் போட்டுற மாட்டேன். அப்போ அங்கே மட்டும்தான் என்னோடய ஹியூமனோட பங்கு, என்னோடய பார்ட் அங்கே தான் வந்து ஒர்க் ஆகுது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே தான் பேசும். அப்போ அது கரெக்டாக தப்பான்னு ஜட்ஜ் பண்ண தெரிஞ்சால் போதும். ஏஐ ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணலாம். இதே சேம் தான் நான் வந்து வெப் டெவலப்மெண்ட்டுக்கும் சொல்கிறேன். லவபிள் யாருனாலும் யூஸ் பண்ணலாம், விஓ யாருனாலும் யூஸ் பண்ணலாம், அண்ட் ஆல்சோ போல்ட்டும் யாருனாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதுலேருந்து நம்ம கோடை எடுத்து நம்ம வந்து எப்படி பெட்டர் வேல நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம், இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ப்ராப்பராக இருக்கும். செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் வந்து ஏஐல கொஞ்சம் ஜாஸ்தி, வெப் டெவலப்மெண்ட் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ நீங்கள் வந்து செக்யூர்டாக ஒரு கோட் எடுத்துகிட்டு போகிறீங்க. இப்போ வந்து ஜஸ்ட் அண்ட் வெப்சைட்டு, அதில் வந்து உங்களுக்கு எந்த ப்ரைவசி இஷ்யூஸ் எந்த டேட்டாவும் இல்லைன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி பேக் அண்ட் இன்ஃபோ, அந்த வெப்சைட்டில் நீங்கள் ஏதோ ஒரு ஃபார்மும் வச்சுருக்கீங்க, இந்த ஃபார்ம் வந்து ஒரு டிபியில் சேவ் ஆகுது, ஒரு டேட்டா பேஸில் போய் அந்த இன்ஃபோ சேவ் ஆகுது அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்பி நீங்கள் வந்து அது கொடுக்குற கோடை வச்சு நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து அதை ப்ரொடக்ஷனில் மூவ் பண்ணி அதை வந்து நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ஒரு சம் பீப்புள் இருக்காங்க, அவங்க நீங்கள் ஒரு ஐடி எம்ப்ளாயாகவே இருந்தீங்கனாலே உங்களுக்கு ஐடியா இருக்கும். பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் எதெல்லாம் வந்து ஒரு செக்யூரிட்டி இஷ்யூ வரும், எதெல்லாம் செக்யூரிட்டி இஷ்யூ வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரிதலுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் இருக்கணும். நான் மார்க்கெட்டிங்கில் வந்து ஏஐ இன்வால்வ் பண்ணால் வந்து ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து 2-3 years ஆயிடுச்சு அப்படின்றனால ஏஐயோட அடாப்ட் இப்போ தான் அதிகம். முன்னாடி கொஞ்சம் அந்த நமக்கு முன்னெல்லாம் ஏஐனா ChatGPT மட்டும் தான் தெரியும். இப்போலாம் வந்து ChatGPTயை பீட் பண்ணுற மாதிரி நிறையா LLMஸ்லாம் இருக்குது. இது ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன். நியூ ஜென்ரேஷன் யாராச்சும் வந்து ஏஐ வச்சு மார்க்கெட்டிங் பண்ணணும், இல்லை மார்க்கெட்டிங்கில் அவங்க ஏஐ இன்வால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா எல்லா விஷயத்தையுமே ஏஐட்ட கேட்கக்கூடாது. இப்போ எப்படி ஃபேஸ்புக் ஆடில் கேம்பெயின் டார்கெட் வைக்கணுன்றதையுமே ஏஐட்ட தான் கேட்கலாம். அப்போ எப்படி அப்டேட் வருதோ அதை வந்து ஸ்மார்ட்டாக தான் யூஸ் பண்ண தெரியணும். எல்லாமே அதுக்கிட்ட கொடுத்தா உனக்கு என்ன வேலை அப்புறம்? ஆமாம். அப்போ நான் அதுக்கிட்டே கேட்டு பண்ணிக்கிறேன்னு ஏஜென்சி ஒன்று சொல்லுவான். இப்போ உங்ககிட்ட ஒரு பர்சன்ஸ் வராங்க அப்படின்னா அவங்க ஃபீல் பண்ணுறதே வந்து நீ வந்து அவங்களோட டீமாக இருந்து யோசிக்கணும், அவங்க பிஸ்னஸ்க்கு நீ யோசிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வராங்க. நாட் ஓன்லி அந்த ஃபேஸ்புக் ஆட் கேம்பெயின்காகவோ இல்லைனா அந்த வெப் டெவலப்மெண்ட்காகவோ இல்லைனா ஒரு ப்ராஜெக்டாக அவங்ககிட்ட வரல, அவங்க பிஸ்னஸ் க்ரோத்துக்கு உன்னால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக தான் வராங்க. அப்போ அதை ஸ்மார்ட்டாகவும் யூஸ் பண்ண தெரியணும், நிறைய லேர்ன் பண்ணணும். ஸோ லேர்னிங் ஸ்கூலில் நிறையா உள்ளே போங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏஏ அந்த விஷயத்துக்கு கொடுத்தாலும் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்றத நான் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக சொல்லிடுறேன். கண்டிப்பாக ப்ரோ, அது நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு ஒரு ஃப்ரீலான்சர் இப்போ வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வராங்க, ஏஐ அண்ட் ஆட்டோமேஷன் ஃபீல்டு அண்ட் ஆல்சோ மார்க்கெட்டிங்குள்ளே வராங்க அப்படின்றவங்கள நீங்கள் வந்து ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ண சொல்லுவீங்களா, இல்லைனா எப்படி அவங்கள வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போ சொல்லுவீங்க? நான் எப்படி சொல்லுவேன்னா ஃபஸ்ட்டு 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், அவனுக்கு எப்படி வந்து மணி இருக்குது, எப்படி அவனுக்கு தேவைப்படுது அப்படின்றத பொறுத்து இருக்குது. ஆனால் ரஃப்லி நான் வந்து நீ உங்ககிட்ட காசே இருந்தாலும் நீ வந்து இப்போ ஃப்ரீலான்சராக இருக்க, இல்லை இப்போ தான் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வர அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஒரு ஏஜென்சியில் போய் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஏஜென்சியில் தான் உனக்கு தெரியும், உனக்கு தெரியாத சில விஷயங்கள். நீ வந்து வெறும் ஃபேஸ்புக் ஆட் மட்டும் தான் ரன் பண்ணியிருப்ப. ஒரு கிளைண்ட் வந்து பேமெண்ட் தரலன்னா என்ன பண்ணணும்னு தெரியாது. ஒரு கிளைண்ட்டோட அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியல, உன்னால் ஒரு
அக்கௌண்ட்டே பேன் ஆகிடுச்சு, ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டே பேன் ஆகிடுச்சு, இல்லைன்னா ஆக்சஸ் பண்ண முடியல, அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும் உனக்கு தெரியாது. இதெல்லாமே உனக்கு ஏஜென்சியில் தான் கற்றுக்க முடியும். நீ ஆக்சுவல் பிஸ்னஸ்குள்ளே வரணும் அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணவங்க கூட கொஞ்ச நாள் நீ ட்ராவல் பண்ணணும். நீ எடுத்தவனே வந்து என்கிட்ட நான் ஒரு 4-5 கிளைண்ட் கூட பார்க்குறேன், இன்ஸ்டாகிராம் வீடியோ எடுத்து போட்டேன், கோல்ட் டீச் பண்ணேன், எப்படியோ நான் கிளைண்ட் எடுத்துட்டேன், இன்றைக்கி என்கிட்ட கேஷ் இருக்குது அப்படின்னு நீ நினச்சின்னா உன்னால் ஏஜென்சி ஸ்கேல் பண்ணவே முடியாது. நான் வந்து நான் கோர்ஸ் படித்த டைம்லலாம் வந்து என் கூட இருந்த எல்லா பேட்சஸ்லுமே வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு 2-3 வீடியோஸ் போட ஆரம்பித்தா நம்மளும் ஏஜென்சி ஓனர் ஃபவுண்டர் ஆஃப் அப்படின்ட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போவே வந்து நானும் பண்ணியிருக்கலாம். இதே கேள்வி தான் நான் எனக்குள்ளே கேட்டுக்கிட்டேன். நான் வந்து உடனே ஸ்கூல் காலேஜ்லாம் முடிச்சுட்டு எந்த ஒரு ஒர்க்குமே போகாமல் நாளைக்கே நான் ஏஜென்சி ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கார்ப்பரேட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. அந்த பாலிடிக்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாமல் நீ ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணுவேன்? ஒரு கிளைண்ட் வராங்க, சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், கேஷ் உள்ளே வருது அப்படின்னா அது ஒரு டெம்ப்ளேட், அதை நீ ஃபாலோ பண்ணியிருக்க. ஏஜென்சி ஒரு சைடு ஹசில் தான். நீ வந்து என்னைக்கு வந்து உன்னோட 10 பேருக்கு நீ சேலரி கொடுக்குறியோ அன்றைக்கி தான் நீ வந்து ஏஜென்சியே வந்து பிஸ்னஸாக பண்ணுற அப்படின்னு அர்த்தம். அப்போது அந்த புரிதல் அவங்களுக்கு வேணும். இந்த புரிதல் எப்போ வருதோ அவங்க அப்போ ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபினான்ஷியலி பார்க்கும்போது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, நான் முதலே சொன்ன மாதிரி நான் ஃப்ரீலான்ஸ் பண்ண டைமில் நான் ஒரு கம்பெனிலையுமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதை டிரான்ஸ்பரன்ஸாக அந்த கம்பெனிலுமே சொல்லிட்டேன். ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், வீக்கெண்ட்ஸ்லையும் அதர் டைம்ஸ்லையுமே நான் வந்து ஃப்ரீலான்ஸ் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு. ஓகே. ஸோ அதனால் எனக்கு ஃபினான்ஷியல் ஒரு இடத்துல ஃபிக்ஸட் சேலரி வந்துடும். நான் ஃப்ரீலான்ஸில் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒன்ஸ் என்னைக்கு வந்து என்னோட சேலரியை 5x பீட் பண்ணிச்சோ அன்றைக்கி தான் நான் வந்து ஃப்ரீலான்ஸே ஃபுல் டைமாக பண்ணணும்னு நினச்சேன். இன்றைக்கி வந்து கோர்ஸ் படிச்சிட்டேன், அடுத்து வந்து ஃப்ரீலான்ஸ் தான், நான் மாதம் 1 லட்ச ரூபா 1.5 லட்சம் சம்பாதிக்க போகிறேன். அந்த கதையே இங்கே நடக்காது. ரியாலிட்டி உனக்கு காமிச்சு கொடுத்துரும் 3 மாதம் கழிச்சு. கண்டிப்பாக ப்ரோ. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு ஃபவுண்டர்னா 30s தான் இருக்கணுமா? ஜென்சிலாம் வந்து ஒரு ஏஜென்சி ஃபவுண்டர்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்களா? கிளைண்ட் வந்து அதை எப்படி பார்க்குறாங்க? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? ஸோ எனக்கு நிறைய மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த திங்கில். இப்போ நான் டேரெக்டாக ஒருத்தரை மீட் பண்ண போனேன். ஆக்சுவலாக ஒரு ரியல் எஸ்டேட் கிளைண்ட்டு டேரெக்டாக மீட் பண்ண போகிறேன். கூப்பிட்டு இது மாதிரி உங்கள் ப்ரெசன்டேஷன் எடுத்துகிட்டு வந்துடுங்க, டேரெக்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணுறேன்னு சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொன்னது. அவர் ஸ்ட்ரெயிட்டாக போகிறேன் ஆஃபீஸ்க்கு. என்னை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு ஷாக்கு. இனிஷியலாக ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது. கொட்டேஷன் கொடுக்கல எதுவும் பண்ணல. கைலாஷ் மேலே வந்துட்டியா அப்படின்னாரு. எஸ் சார் மேலே வந்துட்டேன். டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அப்போ ஃபேஸ் ரியாக்ஷன் மாறிடுச்சு. என்னப்பா என்னை பார்த்தா எவ்வளோ வயசு இருக்கிற மாதிரி இருக்குன்னு தெரியல. ஆனால் அவர் என்ன ஜட்ஜ் பண்ணாருன்னு எனக்கு ஐடியா இல்லை. ஓகே, கூப்பிட்டாரு. எவ்வளோ வருஷம் நார்மலாக நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. அவர் எதுவுமே அதை பற்றி கேட்டுக்கல. நீங்கள் நார்மலாக ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ட்டாரு. நாங்களும் வந்து என்னென்ன பண்ணுவோம், என்னென்ன ஐடியாஸோ எல்லாமே நாங்கள் சொன்னோம், நாங்களும் ப்ரப்போஸ் பண்ணோம். அதுக்கு வந்து அவர் கேட்டது ஒரே அர்த்தம் தான், எவ்வளோ ஏஜ் பாவுண்டு அப்படின்னாரு. சரி, அங்கே வந்து ஓகே இது எங்கே போகுதுன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. சார் 22 அப்படின்னு. நீ காலேஜ் முடிச்சு எவ்வளோ வருஷம் இருக்கும் அப்படின்னாரு. சார் ஒரு 1.5 years இருக்கும் சார். நான் இப்போ ஒர்க் பண்ணுறவங்களே எல்லாருமே வந்து ப்ரொஃபஷனலாக 10 years ஃபீல்டில் இருக்காங்கப்பா. அங்கேயே முடிஞ்சிச்சு. ப்ரொஃபஷனலாக 10 years ஃபீல்டில் இருக்காங்க, நான் எதுக்கு உனக்கு தரணும் அப்படின்னு கேட்டார். இப்போ அவர் கரண்ட்லி என் கிளைண்ட்டு தான். எண்ட் ஆஃப் தி டே அவர் கரண்ட்லி என் கிளைண்ட்டு. ஆனால் அவர் கேட்குறதுல ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்கு. இப்போபடி நான் எப்படி சொல்லுவேன்னா, ட்ரெடிஷ்னல் பீப்புள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்த்தது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வே. அவங்க ஜஸ்ட் வந்து ஒரு வீடியோகிராஃபியாக இருக்கட்டும், வீடியோகிராஃபி மாதிரி பார்த்தாங்க. இப்போ ரியல் எஸ்டேட்னா ஒரு பிளாட்டை கவர் பண்ணணும், அங்கேருந்து அதை வந்து சேனல் பார்ட்னராக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், சேனல் பார்ட்னராக இருக்கணும். ஒரு 20 to 30 people லீட்ஸ் அதில் இன்ட்ரெஸ்டடாக வருவாங்க, யூடியூப்பில் அதை போட போகிறாங்க, யூடியூப்பில் வந்து அதை ஆடாக ரன் பண்ணுவாங்க. அப்படி தான் இருந்துச்சு. அதை வந்து ஹெஃப்டி மணி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதில் நம்ம கோட் பண்ணது அதோட ஒரு 30-40% லெஸ்ஸு. அதோட வந்து நமக்கு வேல்யூ வந்து அது என்ன கொடுக்கணும் நமக்கு தெரியும். அவங்களுக்கு வந்து அது ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் ஸ்பெண்ட் பண்ணுறது பெரிய மணி, நமக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது பெரிய மணி கிடையாது. ஏன் வந்து அந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அவங்க வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, மார்க்கெட்டிங் டிஜிட்டலில் வரும்போது ஏன் பண்ண மாட்டுறாங்கன்னா,
அவங்க அதை கண்ணால் பார்க்குறாங்க, இதை பார்க்க மாட்டாங்க, ஏதோ மேஜிக் பண்ணிட்டு இவனுங்க ஏதோ சொல்கிறானுங்க. அப்படிதான் வந்து இன்னுமே சரி நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க. ஆனால் வந்து தெரிஞ்ச பீப்புள், இதுக்கு இந்த மார்க்கெட்டிங்கோட பவர் தெரிஞ்ச பீப்புள் ட்ரெடிஷ்னலே விட்டுட்டு கம்ப்ளீட்லி டிஜிட்டலாக மாறின என் கிளைண்ட்ஸ்லாம் என்ன இருக்காங்க. கரெக்ட். ஓகே ப்ரோ, எனி ஸ்கேம்ஸ் உங்களுக்கு ஆயிருக்கா இந்த பிஸ்னஸில்? பிகாஸ் நம்மளும் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் தான் மீட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக வந்து ஆன்லைனில் பீப்புள் ட்ரஸ்ட் பண்ணோனாலே அது வந்து ஒரு கொஷின் மார்க் தான். தமிழாக இருக்கலாம், பட் ஆனால் வந்து பீப்புள் ஸ்கேம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கும் நிறைய ஸ்கேம் நடந்திருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் அது மாதிரி நடந்திருக்கா? நிறையவே நடந்திருக்கு. அதில் வந்து 2 விதமாக நடக்கும். ஒன்று வந்து ப்ராஜெக்ட் பண்ணிவிடுவாங்க, நான் முடிச்சதுக்கப்புறம் தரேன், இல்லைனா வந்து மிட் ஆஃப் த ப்ராஜெக்டில் தரேன்னு சொல்லுவாங்க. நம்ம ப்ராஜெக்ட் எல்லாமே முடிச்சுட்டு சார் கரெக்ஷன்ஸ் கேட்போம், அப்போ வந்து ஏதாச்சும் குறை சொல்லி கோஸ்ட் ஆகிடுவாங்க. இது ஒன்று நடக்கும். ஃபினான்ஷியலி ஸ்கேம் பண்ணி விட்டுருவாங்க. இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட வருவாங்க, இந்த மாதிரி நான் கேம்பெயின் பண்ணணும், இதெல்லாம் என்னோட பெயின் பாயிண்ட், இதெல்லாம் என் பிஸ்னஸ்ன்னு எல்லாம் கொடுத்துருவாங்க. அதுக்காக ஒரு டீம் நம்ம ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணியிருப்போம். மார்க்கெட்டிங்லேருந்து சார் phase 1 phase 2 phase 3 ஸ்டேஜ் 1ல் இது பண்ணணும், ஸ்டேஜ் 2ல் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு என்டையர் மார்க்கெட்டிங் கேம்பெயின் ரெடி பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் கேட்டால் அந்த கிளைண்ட் வந்து கோஸ்ட் ஆகிருப்பாங்க. ஆனால் இது ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு போனால் பரவாயில்ல, இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க இன்னொரு டீம் கிட்ட கொடுத்து, இந்தா இதை போய் நீ பண்ணு, இது வந்து பெரிய டீம் கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கேன், போய் பண்ணு அப்படின்றவாங்க. அதை வந்து நான் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அந்த ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரைட். ஏன்னா சில கிளைண்ட் ஜென்யூனாக இருக்காங்க, ஸ்ட்ராட்டஜி வாங்கினதுக்கு அப்புறமும் கூட இல்லைப்பா நான் உனக்கு பே பண்ணுற ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்க கிளைண்ட்ஸுமே இருக்காங்க. ஆனால் ஸ்ட்ராட்டஜி வாங்கிட்டு போயிட்டு அவங்க ஒரு ஃப்ரீலான்சர் கிட்ட கொடுத்தோ இல்லைன்னா அவங்கக்கிட்ட டீம் கிட்ட கொடுத்தோ இதை நீ பில்ட் பண்ணு, இதை நீ ரெடி பண்ணு அப்படின்றதெல்லாம் கிளைண்ட்ஸுமே நான் இன்னமும் பார்த்துருக்கேன். இன்னும் நான் சொல்லணும்னா, ஒருத்தர் வந்து என்னோட கிளைண்ட்டு தான், கிளைண்ட்டாக இருந்துக்கிட்டு என்கிட்ட வந்து ஒரு 3 month ட்ராவல் பண்ணார். எல்லா பேக்கேஜஸுமே டெலிவர் பண்ணோம், நல்லா தான் பண்ணிவிட்டு ஓகே இதுதான் பிஸ்னஸா அப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட இருந்தே வந்து உங்கள் டீம் எப்படி ஹையர் பண்ணீங்க, எப்படி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு அவர் ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ இதெல்லாமே நடக்கும். இது வந்து உங்களோட கூட இருந்து பண்ணானா அது வேற விஷயம். உங்கள்கிட்ட கேட்டுட்டு அப்படியே என் டீம்மேட் பண்ணுறது நானே வந்து ஹாப்பியாக சொல்லுவேன். நான் பண்ணித்தரேன், என்னோட கிளைண்ட்ஸ் கூடமே நான் கொடுக்குறேன். ஏன்னா நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ண மாட்டேனால இந்த என்னோட கிளைண்ட்ஸ் இவங்க இதுக்கு மேலே நான் ஒர்க் பண்ண மாட்டேன், இதெல்லாம் நீ பாரு, நான் அவங்ககிட்ட நானே கொடுத்துருக்கேன். ஆனால் இது வந்து எப்படி எடுத்துக்கிறதே தெரில. கிளைண்ட்டாக வர என்கிட்ட இருக்க எல்லா விஷயத்தையும் கேட்குறேன். நாமளும் ஓகே எண்ட் ஆஃப் தி டே ஒரு கிளைண்ட்னால பர்சன் டு பர்சன் நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்கனால கண்டிப்பாக நல்லா தான் பேசுவோம். எல்லா விஷயத்தையும் கறந்துக்கிட்டு ஆப்போசிட்ல இன்னொரு கடன் படுற மாதிரி ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி என்ன ஸ்கேம் டிஃப்ரெண்ட்டாக ஃபேஸ் பண்ணீங்க? நான் ஃபேஸ் பண்ண ஸ்கேம் வந்து வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும், இல்லைனா டிசைனிங்காக இருக்கட்டும். டிசைனிங்னப்போ வந்து நான் ஏஜென்சிக்குள்ளே வந்துட்டேன். வீடியோ எடிட்டிங் அப்போ நான் வந்து தனியாக இருந்தேன். அண்ட் ஆல்சோ இன்னொரு ஸ்கேம் வந்து செம்ம பெரிய ஸ்கேம். அது வந்து ஆட்ஸ் தான், ஃபுல்லி ஆட்ஸு. ஏஜென்சியாக மூவ் ஆகிட்டோம். என்னோட டிசைனர் வந்து அவர் தான் வந்து மெயினாக அவர் சூப்பராக இது பண்ணுவார், எடிட் பண்ணுவார். ஆல்சோ அவர் வந்து அந்த டைமில் வந்து இன்னொரு ஏஜென்சிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஃப்ரீலான்ஸாக தான் என்னோட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அந்த டைம். அதெல்லாம் நம்ம இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் நிறைய நடக்கிறது. அவர் வந்து ஒர்க் முடிச்சுட்டு ஆஃப்டர் ஒர்க் அப்படி தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, இதுவும் சேம் வாட்ஸ்அப் குரூப்லேருந்து தான் ஆச்சு. நான் வந்து மோஸ்ட்லி வந்து அந்த டைமில் வந்து நம்புறதே விட்டேன். பட் ஸ்டில் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஓகே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. டிசைனிங்கு, ஒரு பேக்கெட் டிசைனிங்கு எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ்லாம் சென்ட் பண்ணிட்டாங்க. அவங்க பேசுகிற டோனே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பார்த்தா வந்து அவங்க தெலுங்கு, அவங்க எனக்கும் லைட்டாக தெலுங்கு வந்து அவங்க பேச எனக்கு புரிஞ்சதால நானும் அப்படியே மேட்ச் பண்ணி போயிட்டே இருந்தேன். ஆனால் வந்து கால் பேச மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு விமன் மாதிரி போர்ட்ரே பண்ணாங்க. நானும் அவங்க விமன் நினச்சி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். நார்மலாக அது மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்களோட டேர்ம்ஸும் வே ஆஃப் ஸ்பீச்சும் வந்து அவங்க எப்படி விமன் பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே நெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தாச்சு. டிசைன் ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க, டிசைன் ஒன்று பண்ணி சென்ட் பண்ணோம். அப்ரப்டாக டேரெக்டாக வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுவும் வந்து நாங்கள் வந்து மெயின் ஃபைலாக ஷேர் பண்ணல, ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி தான் ஷேர் பண்ணது. ஃபர்ஸ்ட்டு ஷேர் பண்ணப்போ என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து ஓகே திஸ் இஸ் நாட் லுக்கிங் குட் டேரெக்டாக சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு டேரெக்டாக கேட்டாங்க. கேட்டப்போ வந்து அப்போவே எனக்கு வந்து ஒரு டவுட்டாக இருந்துச்சு, என்னடா எப்படி சொல்கிறாங்க, ஏதாச்சும் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை சொல்லலாம், இல்லை எது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் நாட் லுக்கிங் குட், அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேர்ம் யூஸ் பண்ணாங்க, அது வந்து டேரெக்டாக அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. உங்களாம் டிசைன் பண்ண வருமா அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி இருந்தது. ஸோ நான் வந்து டிசைனர் கால் பண்ணுறேன்,
இது மாதிரி ஆகுது அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒரு கம்ப்ளீட்லி நியூ ரீடிசைன் பண்ணி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி நியூ டிசைன் சென்ட் பண்ணுறாரு. இட் டர்ன்ஸ் அவுட் வெரி வெரி குட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, கிளைண்ட்டுக்கும் பிடிச்சிருச்சு. அவங்க வந்து வெரி 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 குட் அப்படின்ட்டாங்க. அவங்க வந்து சென்மீதி இமேஜ், சென்மீதி டாக்குமெண்ட்டுன்னு அர்ஜென்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தான் எனக்கு டவுட் வந்துச்சு, என்ன இவங்க இவ்வளோ அர்ஜென்ட் பண்ணுறாங்க, ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு, அவன் வந்து அந்த குரூப்பில் இருக்கான், அவன் வந்து ரீச் அவுட் பண்ணியிருந்தான். அவங்களுக்கு கம்மி காஸ்ட் சொல்லிட்டு அந்த ஒர்க்கிங் டைம்லேயே வந்து அவங்களுக்கு ஒரு காஸ்ட் சொல்லி அவரை ஒர்க் பண்ண சொல்கிறாரு. அந்த டைமில் தான் தோணுச்சு, ஓகே உங்களுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் சென்ட் பண்ணல, வித் வாட்டர் மார்க் சென்ட் பண்ணுறோம், அக்செப்ட் பண்ணிக்கல அவங்க. எனக்கு நீங்கள் வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் மினிட் மணி போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா இட் டர்ன்ஸ் அவுட் டு பி அ மென். ஒரு ஆள் தான் அது பின்னாடி இருக்காங்க, விமன் கிடையாது. விமன் மாதிரி போர்ட்ரே பண்ணி என் ஹஸ்பண்ட் கிட்ட ஃபோன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போர்ட்ரே பண்ணி பண்ணாங்க. பட் எங்களுக்கு வந்து டிசைன் சென்ட் பண்ணலனாலும் ஸ்கேம் ஆகக்கூடாதுன்னு ஒரு தாட் கண்டிப்பாக வந்துருச்சு. ஸோ அதில் சென்ட் பண்ணாமல் எப்படியோ அதுலேருந்து தப்பிச்சா. ஸ்கேம் பண்ணுறவங்களுமே இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ அதனால வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம ரொம்ப கிளைண்ட் கிட்ட கட் அண்ட் ரைட்டாக நடந்துக்கிற மாதிரி ஆயிடுது. 50% பேமெண்ட் கொடுத்தா தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. அது இதெல்லாமே ப்ரீவியஸில் பண்ண ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் நடக்குது. ஆமாம், ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், நம்ம வந்து கட் அண்ட் ரைட்டாக பேசுறதால ஒரு கிளைண்ட்ஸ் கேட்குறாங்க, இன்னும் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கீங்கன்னா நான் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறது இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஈவன் அதே நீங்கள் சொல்கிற அதே குரூப்பில் தான் நானும் இருக்கேன், உங்களையுமே கனெக்ட் ஆனது அப்போ தான். ஆனால் அந்த குரூப்ல இருந்து மட்டுமே எனக்கான கிளைண்ட்ஸ் எடுத்திருக்கேன், எனக்கான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான டீமையுமே நான் அங்கேருந்து எடுத்திருக்கேன். ஆல்சோ நீங்களுமே எனக்கு அப்படி தான் தெரியுங்க. நம்ம வீடியோ எடிட்டிங்கில் ஒர்க் பண்ணியிருக்கோம், வெப் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம், SEOவில் ஒர்க் பண்ணியிருக்கோம், அதை தாண்டி ஸோ மெனி என்டர்டைன் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். அப்படிங்கும் போது அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இருக்குது. கரெக்டு. இப்போ சேம் அதே தான், நான் எவ்வளோ ஸ்கேம் ஆகிருந்தாலும் அதுலேருந்தும் எனக்கு வந்து thousands of rupees வந்திருக்கு. நீங்கள் ஒரு நல்ல ஒரு கான்டாக்ட் கிடச்சி, நல்ல ஒரு ஃப்ரெண்டு கிடச்சாங்க, அது மாதிரி மல்டிபிள் அதர் பீப்புளும் வந்து கான்டாக்ட் கிடச்சிது. நம்ம எப்படி அதை மெயின்டைன் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் இருக்குது. எந்த லிமிட்ஸில் இருந்துக்கிறோம், யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியணும், அவ்வளோதான். அப்புறம் ப்ரோ நீங்கள் SEO பண்ணிட்டு இருக்கீங்க, ஆல்சோ எனக்குமே பண்ணியிருக்கீங்க. இப்போ AOGO அப்படின்ற கான்செப்ட் வந்துருக்கு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ SEO உங்களுக்கு தெரியும், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். AEO GEO அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா, AEOனா ஆன்சர் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், GEOனா ஜென்ரேட்டிவ் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவோம். ஈஸியாக ஷார்ட் வேர்ட்ஸ் சொல்லணும்னா ஆன்சர் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்னா இப்போ வந்து எல்லா ப்ரௌசரும் வந்து அதோட AI யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு கொஷின் கேட்பீங்க, அதுக்கான ஆன்சர் வந்து வந்துடும். ஆமாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெஸ்ட் ரியல் எஸ்டேட் இன் நம்ம சம் XYZ பிளேஸ் போட்டிங்கன்னா அந்த நேம் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும், டேட்டா வச்சு உங்களுக்கு கொடுத்துரும். நீங்கள் வந்து எந்த டைப் ஆஃப் கான்டென்ட் எழுதணும்னா, நீங்கள் ஒரு கொஷனுக்கு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி கான்டென்ட்டாக எழுதுனீங்கன்னா உங்களோட வெப்சைட்லேருந்து அந்த கான்டென்ட்டை ஸ்க்ரால் பண்ணி அதை வந்து ஆன்சராக காட்டும். ஓகே. உங்களோட வெப்சைட் வந்து அதில் வந்து சோர்ஸாக காட்டும். ஸோ இதுதான் வந்து AEO, ஈஸியாக சொல்லணும். ஓகே. அண்ட் GEO வந்தீங்கன்னா இட் இஸ் டோட்டலி ஜெமினியாக இருக்கட்டும், ChatGPTயாக இருக்கட்டும், கிளாடாக இருக்கட்டும், பெர்ப்ளெக்சிட்டியாக இருக்கட்டும், அதோட ஆன்சர்ஸ் பொறுத்து தான் இருக்குது. GEOவில் வந்து என்ன திங்னா, நீங்கள் வந்து ஏஐக்கு வந்து புரிகிற மாதிரி கான்டென்ட் எழுத போகிறீங்க. ஏஐக்கு புரிகிற மாதிரி இந்த சென்ஸ் நீங்கள் நார்மல் SEOவில் எழுதுகிற மாதிரியே கான்டென்ட் எழுத போகிறீங்க. SEO டேக்ஸ் டைம், ஒரு லெவல் வரைக்கும் செட்டில் ஆகும். ஆனால் வந்து இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எழுத போகிறீங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நார்மலாக நீங்கள் கான்டென்ட் எழுதுறது வந்து ஜஸ்ட் ரேங்க் ஆகிறதுக்கு மட்டும் எழுதுவீங்க. இதை ரேங்க் ஆகிறத தாண்டி ஒருத்தர்கிட்ட பேசுகிற மாதிரி நீங்கள் எழுதுவீங்க. ஓகே. ஸோ அதுதான் வந்து கான்வர்சேஷன் மாதிரி கொண்டு போவீங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து டாப் 3 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் இன் சென்னை அப்படின்னு போட்டோம்னா, அந்த டாப் 3 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் வந்து ChatGPTயாக இருக்கட்டும், ஜெமினியாக இருக்கட்டும், 10 லிங்கோ 20 லிங்கோ எடுத்துகிட்டு வராது. டாப் 3 இல்லைனா 4 கம்பெனிஸ் மட்டும்தான் காட்டும். ரொம்ப பெரிய கம்பெனிஸ் காட்டவே காட்டாது. நீங்கள் வந்து அந்த வேர்ட்லேயோ அந்த டேர்ம்லேயோ வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருக்கும்போது உங்கள் வெப்சைட்டு கிராலபிளாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களோட கம்பெனிலாம் வந்து ChatGPTல படித்த, யூடியூப்ல படித்த மார்க்கெட்டருக்கோ டெவலப்பருக்கோ தெரியாது. ஆமாம், கண்டிப்பாக. இது வந்து இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றது ஒன்று. இப்போ வந்து நீங்கள் நான் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டில் இந்த லேர்னிங் ஃபேஸ், AEO இருக்கட்டும், GEO இருக்கட்டும், ஸ்டில் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். மேபி இந்த ஃபியூச்சர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் ப்ரோ. அதில்
ஸோ நீங்கள் வந்து இப்போதைக்கு ஏஆ இருக்கட்டும், சேஸாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், இவ்வளோ நாலேஜ் வச்சுருக்கீங்க. இதெல்லாம் நீங்கள் எங்கேருந்து லேர்ன் பண்ணீங்க? நான் ஒரு 4-5 கிரியேட்டர் நீங்கள் சேம் அதே கிரியேட்டர் நீங்களுமே பார்த்துருப்பீங்க. மார்க்கெட்டிங்க்கு அலெக்ஸ் ஆர்மோசி ஆகட்டும், ஃபனல் கான்செப்ட், வெப்சைட் கான்செப்டில் ஒரு லீட் கன்வர்ஷன் இதெல்லாமே தெரியணும், ரசல் பென்சனு, இல்லை சேல்ஸ் மார்க்கெட்டிங் தெரியணும், இல்லை ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு ஏதாச்சும் தெரியணும்னா சபரி சபி, இந்த மாதிரியான கிரியேட்டர்ஸ் ஃபாரின்லேருந்து தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நோட் புக் எல்லாம் எடுத்து அந்த வீடியோஸ் எல்லாமே கொடுத்து பார்ப்பேன். மோஸ்ட்லி ஷார்ட் ஃபார்மை விட்டுட்டு லாங் ஃபார்ம் கண்டென்ட்ஸ் பார்ப்பேன். கரெக்ட். நிறைய ஃப்ரீ கோர்சஸ் அந்த பெரிய பெரிய கிரியேட்டர் அந்த இருக்க இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களும் ஃப்ரீ கோர்சஸ் கொடுக்குறாங்க. ஆல்சோ பெய்ட் கோர்ஸுமே இருக்குது. நான் அங்கேருந்துமே மேக்ஸிமம் லேர்ன் பண்ணுவேன். தமிழில் யாருமே கிரியேட்டர் இல்லையா, தமிழ் நாலேஜபிள் பர்சன் இல்லையானா இருக்காங்க. ஸோ ஆல்சோ என்னோட மென்டார் கூடமே அவருமே வந்து அவர்கிட்ட இருந்துமே நிறைய நாலேஜ் எடுத்திருக்கேன். நம்ம ஒன்ஸ் லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை தாண்டி லைஃப் லாங் லேர்னிங் வேணும். அப்போ தான் வந்து கரண்ட் ட்ரெண்ட்லேயும் இருக்க முடியும். என்னென்ன புது புது அப்டேட் இருக்குது, இன்றைக்கி நீ நேற்று படித்த விஷயம் இன்றைக்கி கிடையாது. அப்போ நீ மார்க்கெட்டில் ஸ்டாண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நீ டெய்லி லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கணும். நான் நெகோஷியபிள் டைமிங்கில் ஒரு என்டர்ப்ரனருக்கு கண்டிப்பாக டெய்லி லேர்னிங் அப்படின்றது ஒன்று இருக்கணும். கண்டிப்பாக. ஆமாம். ஸோ அதுதான் வந்து இதுக்கான ஒரு ரீசன். அந்த டெய்லி லேர்னிங் இல்லைன்னா நீங்கள் லாங் டேர்மில் வந்து நீங்கள் ரொம்ப லேக் ஆகிடுவீங்க. கண்டிப்பாக. அப்புறம் வந்து உங்களை வந்து உங்கள் எம்ப்ளாயிஸ் வந்து மதிக்காத மாதிரி நிலைமைக்கு மாறிடும். அதுதான் ரியல். நீங்கள் லேர்னிங் பற்றி கேட்டனால சொல்கிறேன். 13 மந்த்தில் 10 lakh earn பண்ணால் என்னோட கம்யூனிட்டிலையுமே ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதை லிங்க்டின்லையுமே வந்து நான் போட்டிருந்தேன் ஒரு 4 to 5 months முன்னாடி. ஓகே. ஆஸ் அ ஃப்ரீலான்சராக நான் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் 1 million அச்சீவ் பண்ணிட்டேன் ஆஸ் அ ஒன் பர்சனாகவே. அதுக்கப்புறம் தான் நான் ஏஜென்சியை ஸ்டார்ட் பண்ணேன். ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணனாலும் ஸ்டில் நான் வந்து ஏஐயில் இன்னமும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஏஐ ஆகட்டும் இல்லை டெக்னாலஜியில் ஆகட்டும் நான் எனக்கு எல்லாமே தெரியும் நான் சொல்லலை. இன்றைக்குமே கூட நைட்டு உட்காந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அப்போ லேர்னிங் வந்து சீக்கிரமாக உங்களை வந்து க்ரோத் பண்ண ஹெல்ப் பண்ணும். நான் ஒன்ஸ் லேர்ன் பண்ணி நான் படித்து முடிச்சிட்டேன். காலேஜோட படிப்பு முடியாது, லைஃப் லாங் படிக்கிறவங்க எல்லாமே தெரியும். மார்க்கெட்டிங் நான் ஒரு வாட்டி பார்த்துட்டேன்னா எனக்கு எல்லாமே தெரியும். அந்த ஸ்ட்ராட்டஜி மாறாமல் இருக்குன்னு கிடையாது. டெய்லி அப்டேட் புது அப்டேட் அவன் வந்து அதை எப்படிலாம் பண்ணணும்னு புது புது அப்டேட் கொடுக்குறான். எண்ட் ஆஃப் தி டே டூல் மேட்டர் இல்லை, வேறு என்ன பண்ணுறீங்க கிளைண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களா ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறீங்க இல்லையா. ஸ்ட்ராட்டஜினால என்னடா ஸ்ட்ராட்டஜின்னு பேசிகிட்டு இருக்கான் என்னடா அப்படின்னா ஒன்றுமே இல்லை. அந்த கிளைண்ட்டோட உங்ககிட்ட ஒரு கிளைண்ட் வரான், அந்த கிளைண்ட்டுக்கு என்ன பெயின் இருக்குது, அந்த பெயினை சால்வ் பண்ணணும் வித்தவுட் அவங்களோட மணி போன் ஆகாமல், அவங்களோட டைம் போன் ஆகாமல். ஸோ அதுதான் ஸ்ட்ராட்டஜி. அது அவங்களுக்கு ஒர்க் ஆச்சுனாலே போச்சு, அதுதான் ஸ்ட்ராட்டஜி. நைஸ் ப்ரோ, நைஸ் ஆன்சர். ஸோ நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஃப்ரீலான்ஸராக யூஸ் பண்ணியிருப்பீங்க, இப்போவும் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு பெய்டு வெர்ஷனாக இருக்கட்டும், ஒரு நெக்ஸ்ட்டு பேசிக் வெர்ஷன் இல்லாமல் நெக்ஸ்ட் வெர்ஷன் வாங்க போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எப்படி அந்த மைண்ட் செட் வந்தது? பிகாஸ் மோஸ்ட்லி யூஎஸ்டியில் தான் இருக்கும் பாதி ஏஐ டூல்ஸு. உங்களுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியராக தான் இருக்கும். அது மந்த்லி நம்ம வந்து ஃபினான்ஷியலி சில மந்த் ஒன்றுமே இல்லாமல் டூல் ஆனாலும் நீங்கள் டூல் வாங்கணுன்ற நிலைமையில தான் இருப்போம். ஸோ அதை நீங்கள் எப்படி பார்த்தீங்க, அதை எப்படி நீங்கள் பேர் பண்ணீங்க? அந்த ஏஐ டூலை நான் எப்படி பார்க்குறேன்னா அதை வந்து ஒரு டிஜிட்டல் எம்ப்ளாயாக தான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம 1 million அச்சீவ் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா மந்த்லி ஒரு 2 lakh 3 lakh ப்ராஃபிட் மட்டுமே நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னா அது சிங்கிள் பர்சனால் பண்ண முடியாது. நான் இனிஷியல் டேஸில் அதை எப்படி பார்த்தேன்னா எனக்கு வந்து டிசைனோ எடிட்டோ தெரியாது, இல்லைனா ஒரு பிளாகோ ரைட் பண்ண தெரியாது. அப்போ நான் போய் ஒரு ஃப்ரீலான்சர்கிட்ட வேறு ஒருத்தர்கிட்ட கொடுக்காம அது ஒரு டூல் நல்லா பண்ணுது, அந்த டூலை ஆப்டிமைஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா போதும், நான் அது வந்து டிஜிட்டல் எம்ப்ளாயாக பார்க்க ஆரம்பிச்சிருவேன். இப்போ ஒருத்தவங்க 20,000 30,000 சேலரி கொடுக்கணும் அப்படின்னா அந்த டூலுக்கு வேறு 2,000 3,000 கொடுத்தா போதும். நம்ப மாட்டீங்க, ஒரு பிளாக் ரைட்டிங்கில் மட்டுமே வந்து 6 digit ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த டூலுக்கு நான் வெறும் 4,000 5,000 தான் மந்த்லி பே பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு அது வந்து ஆனால் அந்த பிளாக் இன்னமும் ரேங்க் ஆகிட்டு இருக்கு, டாப் பேஜில் வருது. ஏன்னா நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் ராவா ChatGPT கொடுத்து எடுக்கிறதுலாம் கிடையாது. அதுக்குன்னு நிறைய டூல் இருக்கு. ChatGPT நான் இன்னமும் சொல்கிறேன், ChatGPT மட்டும் டூல் கிடையாது, அது மட்டும் ஏஐ கிடையாது. அதை தாண்டி அட்வான்ஸ்டாக கஸ்டமைஸ்டாக நீட் டவுன் பண்ணும்போது உங்களுக்கு டூல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க டூல் எல்லாமே வந்து ஸோ அதே மாதிரி தான். இப்போ ரீசெண்டாக வந்து உங்களோட பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுற ஏதாச்சும் டூல் இருக்கா, அதை வியூவர்ஸ்க்கு சொல்ல முடியுதா? இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ லாஸ்ட் 1.5 2 years நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணிட்டோம்னா நாங்களே டூலை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே. அந்த டூலை வந்து கிளைண்ட்டுக்கான ப்ராப்ளம், இப்போ கமெண்ட் டிஎம் பண்ணுறதாகட்டும், இன்ஸ்டாகிராம் கமெண்ட் டிஎம் பண்ணுறதாகட்டும், இல்லைனா வந்து ஆட்டோமேஷனுக்கு பண்ணுறதாகட்டும், இல்லைனா வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி
மெயின் ப்ராப்ளம் என்ன இருக்கோ மார்க்கெட்டிங் வைஸில் ஆஸ் அ ஏஜென்சி ஓனர் ஆர் பிஸ்னஸ் ஓனர்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான பெயின் பாயிண்ட் அட்ரஸ் பண்ணுற எல்லா டூலுமே நாங்களே பில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அதுதான் விச் மீன்ஸ் வே ஏஜென்சி. ஸோ சாஸ் அப்படின்றது வேறு. இது தானே சாஸ் அப்படின்னா சாஸ் வேறு. அவன் ப்ராடக்டை மட்டும் கொடுத்துருவான், சர்வீஸ் பண்ணி தர மாட்டான். இங்கே அந்த சாஸை நாங்கள் சர்வீஸாகவே கொடுத்துருவோம். ஏன்னா டூல் இங்கே நிறைய டூல் இருக்கனால எந்த டூல் கரெக்டான டூல்னு தெரியாது, அதை எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு தெரியாது. கிரெடிட்ஸால் நானுமே இதை பண்ணியிருக்கேன். கிரெடிட்ஸ்னால நிறைய நம்மளோட கேஷ் வீணாக போயிடும். ஈவன் Caption.ioலாம் நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே புதுசாக வந்தப்போ பண்ணியிருக்கேன். $10 கொடுத்து நம்ம வாங்குறோம் அப்படின்னா ஒரு வீடியோவுமே எடிட் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த இடத்துல காசு வேஸ்ட்டு, அப்படியே போகும். நானுமே வந்து நிறைய டூல் வேஸ்ட்டும் பண்ணியிருக்கேன், யூஸும் பண்ணியிருக்கேன். நான் ஒன்ஸ் அதை நான் பே பண்ணாமல் வாங்காமல் விட்டுருந்தேன்னா அந்த டூலை பற்றி எனக்கு தெரியாது, அது யூட்டிலைஸ் பண்ணுறதுக்குன்னு தெரியாது. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி டே வந்து நீங்கள் வந்து இவ்வளோ டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இது என்னென்ன பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நீங்க அதை ஃபுல்லஸ்ட் யூஸ் பண்ணலனாலும் அது என்ன பண்ணும் அப்படின்ற கேப்பபிலிட்டி வந்து அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டூல் யூஸ் ஆகுதோ ஆகலையோ அதை ஒரு டைம் காசு கொடுத்து அதை யூஸ் பண்ணி பார்த்துடணும் அப்படின்றதுல இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம டே பை டே அது போக போக நம்ம ஃப்ளூவெண்ட்டாக ஆகிட்டு இருக்கோம். இண்டஸ்ட்ரியில் நிறைய டூல் டெய்லி வந்துட்டு இருக்கு. ஸோ அதுவுமே வந்து பண்ணிட்டு இருக்கோம். புதுசாக இப்போ நாங்கள் டூல் பில்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்குள்ளே வந்துட்டோம். ஆட்ஸில் இப்போ கரண்ட்லி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஆர் ஃபியூச்சர் பிளான் என்ன? இப்போ ஆட்ஸில் என்னோட கரண்ட் ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் சிஸ்டம் டிசைன், அது ரெண்டு மட்டும் தான் நான் இப்போ பார்த்துக்கிறேன். ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு அது வந்து நீங்களே சொல்லிட்டீங்க. ஸ்ட்ராட்டஜின்றது வந்து எப்படி ஒர்க் ஆகும், என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சிஸ்டம் டிசைனுக்கு அப்படின்னு வந்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருனாலும் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணணும், எல்லாருனாலையும் வந்து கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ண முடியும். கிளைண்ட்ஸ் எப்படி ப்ராப்பராக ஆன்போர்ட் பண்ணி ப்ராப்பராக எப்படி ஆஃப் போர்ட் பண்ணுவோம் அப்படின்றது ஒரு திங் இருக்குது. நீங்கள் பண்ணுறது வந்து ஆட்ஸு அண்ட் ஆட்டோமேஷன், தட் இஸ் ஆல் ரெக்கரிங். ஓகேவா? நாங்கள் இப்போ ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ஒன் டைமாக தான் இருக்கும். இப்போ நான் ஒர்க் பண்ண கிளைண்ட்டு ஒரு 10 கிளைண்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா 5 பேர் தான் வந்து மெயின்டெனன்ஸும் சேர்த்து கேட்பாங்க. 5 பேர் வந்து இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலோட போதும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணாலும். ஸோ மோஸ்ட்லி அந்த ப்ராசஸில் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு சர்வீஸ் கொடுத்து ஒன் டைம் சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து எப்படி நம்ம ஆன்போர்ட் பண்ணி எப்படி வந்து ஆஃப் போர்ட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து ஒரு மெயின் ப்ராசஸாக நான் பார்க்குறேன். ஒரு கிளைண்ட் உள்ளே வராங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது, ஈஸியாக உள்ளே வரணும். அவங்களோட டேட்டாவை நம்ம சென்ட் பண்ணுற ஃபார்ம்லேருந்து ஒரு ஃபுல் டெம்ப்ளேட் நம்மளே ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அவங்ககிட்ட. அவங்க ஒன்ஸ் அது உள்ளே லேண்ட் ஆனாங்கன்னா அவங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஒரு கிளைண்ட் டேஷ்போர்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க, எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அவங்க வந்து ஜஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன இருக்கோ ஜஸ்ட் ஃபில் பண்ணிகிட்டே இருந்தாங்கனாலே அவங்களோட டீட்டெயில்ஸ் நமக்கு பாதி வந்துட போகுது. இப்போ ஒன்ஸ் நான் இப்போ ஒரு வெப் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு கிளைண்ட் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க டேஷ்போர்டு லிங்க் சென்ட் பண்ணிடுவேன். அவங்க டேஷ்போர்டில் லேண்ட் ஆகி அவங்களோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸ்டெப் 1 என்ன இருக்கும்னா அவங்களோட பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். அவங்களோட பிஸ்னஸில் வந்து என்ன கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸை வச்சு தான் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பே மூவ் ஆகும். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்த மாதிரி ஃபவுண்டர்ஸ் வந்து அவங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணுன்றது தான் மெயின். ஸோ அவங்ககிட்டே தாட்ஸ் வாங்குறதுக்காக தான் இந்த மெயின் திங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் ப்ரிஃபரன்ஸ், ஃபாண்ட்டு, கலர், பேசிக்காக இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் தான் இருக்கும். பிராண்டிங்கும் அவங்க ஆப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு செக்ஷனும் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் 2 ஸ்டெப் 3ன்றதை நம்ம ஆட் பண்ணிவிடுவோம். இது எல்லாமே அவங்க ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் நம்ம அதை ரிவ்யூ பண்ணி அப்புறம் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்போமே. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நான் ஸ்மூத் பண்ணுறதுக்கு தான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு அந்த சிஸ்டம் தான் வந்து மெயின் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறேன். கரெக்ட். யாருனாலையும் வந்து இப்போ நான் வெப் டெவலப்மெண்ட்னா நான் சொல்கிற மாதிரி கன்வர்ஷன் பேஸ்ட் வெப்சைட்டு என்ன மாதிரி ஒரு 10 பேர் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஆனால் ஒரு கிளைண்ட் உள்ளே லேண்ட் ஆகி அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, உள்ளே வந்துட்டு அவங்க எல்லாமே ஆட்டோமேட்டடாக ஜஸ்ட்டு நார்மலாக ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு எதுவும் கஷ்டமே தெரியக்கூடாது. நம்மளோட கான்டாக்டில் இல்லைனாலும் நமக்கு எல்லாம் டீட்டெயில்ஸும் இருக்கும், அவங்களோட டீட்டெயில்ஸ் நமக்கும் இருக்கும். ஆல்சோ அவங்களும் வந்து ஈஸியாக பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அவங்க ஃப்ரீ டைமில். இதுதான் வந்து இப்போ கரண்ட்லி நான் வந்து ஆட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃப்யூச்சரில் எப்படி நான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன்னா, ஆப்வியஸ்லி ஏஐ தான், அது இல்லாமல் நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. ஏஐ வித் சம்திங் அரவுண்ட் கான்டென்ட் இருக்கும். பிகாஸ் ஏஇஓ அண்ட் ஜிஇஓ நம்ம வந்து கற்றுட்ருக்கோம். சம்வேர் அரவுண்ட் ஏஇஓ அண்ட் ஜிஇஓ இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா
அது வந்து ஒரு டூலாக கூட ஏஐ டூலாக ஒரு மைக்ரோசாஸ் மாதிரி பில்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது ப்ரோ. சூப்பர் சூப்பர். நானுமே வந்து உங்ககிட்ட இந்த சிஸ்டம் அந்த ப்ராசஸ் எல்லாமே புதுசாக கற்றுக்கிட்டேன். ஏன்னா அதுவுமே வந்து என்னோட ஏஜென்சியில் இன்னும் நானுமே அந்த ஒரு லேர்னிங்லேயே தான் இருக்கேன். ஸோ அதையுமே நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். ரொம்ப பெரிய நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட பேசினதுனால. தேங்க்ஸ் ப்ரோ. அது இல்லாமல் உங்கள்கிட்டையும் பேசினதில் வந்து எனக்கு ஏஐ அண்ட் சாஸ் நாலேஜ் வந்து ஜாஸ்தியாக கிடச்சிது. ஆல்சோ நீங்கள் ஒர்க் ஃப்ளோஸ் எப்படி நீங்கள் இப்போது கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, மார்க்கெட்டிங்கில் எப்படி ஏஐ ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு ஐடியாவும் கிடச்சிது. ஸோ உங்களுக்கும் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் திஸ் ஷோ, இந்த பாட்காஸ்ட் வந்து ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி கொஸ்டின் பண்ணியும் அது மாதிரி எடுக்கல. கரெக்ட். நாங்கள் ஜஸ்ட் அதில் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து அதை வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக வந்து பார்த்துட்டு அது எதெல்லாம் பேசினா தப்பாக ஆகிடக்கூடாது, இது பேசணும் யோசிச்சு தான் பேசணும். ஸோ ஆல்சோ வந்து நாங்கள் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்பவே தெரியும். ஒரு பாஸ்ட் 1.5 இயர்ஸ்க்கு மேலேயே அந்த ப்ரோவை தெரியும். ஆனால் நான் ப்ரோன்னு தான் கூப்பிடுவேன். ஸோ கைலாஷ் ப்ரோ. ஸோ அதுதான். ஸோ நாங்கள் வந்து இங்கே எதுவும் பிராக் பண்ண வரல, பிராக் பண்ணல, கண்டிப்பாக நாங்கள் பிராக் பண்ணல எதுவும். நாங்கள் வந்து ஜஸ்ட்டு எங்களோட 2.5 இயர்ஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோ அதை வந்து பியூராக ஷேர் பண்ணியிருக்கோம் இங்கே. ஸோ தேங்க்யூ தேங்க்யூ காய்ஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.